Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihil karim wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa la taj'al yadaka maghlulatan ila unuqik. Qala Rasulullah sallallahu alaihi wasallam, kasbul halali fariidatun ba'da salatul fariidah. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஆண்டவரும் கருணையும் அகிலத்தின் அருள்படை நலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை சற்றும் இஸ்லாமில் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாவீன்கள், தவா தாவீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நாம் நம்மை சார்ந்தோ அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாம் நிலவட்டமாக. இல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் முடிந்தமிக்க அந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. அல்லாஹ் அருளுகின்ற, அவன் இறக்குகின்ற எல்லா செயல்களையும், எல்லா நிஅமத்துகளையும், எல்லா பரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா மனிதர்களை மாற்றுவது செய்வானாக. ஆமீன். அனைவருக்கும் நல்லடியார்களே, இந்த சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள் அதிகமாகி வருகின்றது. ஒரு பக்கம் சமுதாயத்தினுடைய முன்னேற்றம், சமுதாயத்தினுடைய வளர்ச்சி, சமுதாயத்தினுடைய எழுச்சியை நோக்கி நாம் பயணிக்கின்ற அதே நேரத்தில் சமுதாயத்தில் பல்வேறு பிரச்சனைகள் புதுசாக உருவாகிட்டு வருது. அந்த பிரச்சனைகள் ஒன்று தான் பண பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட மோசடி என்கின்ற ஒரு விஷயம். நாளுக்கு நாள் பண பரிவர்த்தனை, மணி டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாகிட்டே போயிருக்கின்ற அதே நேரத்தில் ஒரு பக்கம் பொருளாதாரத்தை கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைத்து சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை மோசடி மூலமாக இழக்கக்கூடிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறி வருவது கவலைக்குரிய விஷயம். வீட்டிலிருந்தே வேலை, பார்ட் டைம் பகுதி நேர வேலை வாய்ப்பு, யூடியூப் வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் வருமானம் ஈட்டலாம். நீங்கள் ஒரு தொகையை இதில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் 200 மடங்கு லாபம் வரக்கூடிய ஒரு தொழில். நீங்கள் குறிப்பிட்ட தொகையை இன்வெஸ்ட் பண்ணீங்க, முதலீடு செய்தால் ஒரு குறைந்த காலகட்டத்தில், ஒரு 3 மாதத்தில், ஒரு 6 மாதத்தில் அதை பன்மடங்காக இரட்டிப்பாக நாங்கள் தருகிறோம் என்று அந்த ஆசை வார்த்தைகளின் மூலமாக, விளம்பரங்களின் மூலமாக ஒரு பெருங்கொண்ட பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறி வருகின்றது. கிட்டத்தட்ட ஒரு வருடம் 2023 24 வரைக்குமான ஒரு வருட அந்த கேப்பில், ஒரு வருட நிதி ஆண்டில் கிட்டத்தட்ட 1,70,000 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. அதில் எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 10% பொருளாதாரம் முஸ்லிம்களுடைய பொருளாதாரமாக இருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்ட ஒரு அறிக்கை, முன்னொரு காலத்தில் அக்கௌண்ட்டுகளை, கணக்குகளை ஹேக் செஞ்சு அதன் மூலமாக திருட்டு போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ பணம் இழக்கிற சம்பந்தமாக வரும் பொழுது அக்கௌண்ட்டை ஹேக் செய்யவே வேணாம், மக்களுக்கு இது மாதிரியான லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக லாபம் கிடைக்கும் என்கின்ற ஒரு விளம்பரத்தின் மூலமாக இந்தியாவில் சமீப காலமாக அதிக அளவில் மோசடி நடைபெற்று வருகிறது அப்படின்னு RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கூட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருச்சு. ஆரம்பத்தில் பார்த்தோம்னு சொன்னால் பெரிய பெரிய தொழில் செய்கிறவங்களுக்கு தெரியும், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமாக வரும் பொழுது ஆரம்பத்தில் மோசடி எப்படி இருந்துச்சுன்னா, வெளிநாடுகள்ல இருந்து நமக்கு மின்னஞ்சல் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக ஒரு விளம்பரம் வரும். எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வெஜிடபிள் எசென்சியல் ஆயில், ஒரு சில வளங்களை, ஒரு சில ரிசோர்ஸஸை, ஒரு சில பொருட்களை உங்கள் நாட்டில் நீங்கள் எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி அதை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை பன்மடங்கு லாபமாக எங்கள் நாட்டில் நாங்கள் விற்று தரோம் அப்படின்ட்டு. இந்த நவீன மோசடிக்கு முன்னால் இருந்த மோசடி இப்படி தான். அந்த ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு தெரியும், அல்லது அந்த வியாபார நுணுக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஆரம்ப காலத்தில் லாவோஸ் அப்படின்ற நாடு, அதே மாதிரி கம்போடியா, நைஜீரியா, இது மாதிரியான நாடுகளில் இருந்து விளம்பரங்களின் மூலமாக மக்களிடமிருந்து பெருங்கொண்ட தொகை, இந்தியாவில் பெருங்கொண்ட தொகை ஆரம்பத்தில் மோசடி செய்யப்பட்டது இந்த மாதிரி விஷயத்தான். அந்த மாதிரி பணத்தை இழந்த சமூகம் அப்படியே மாறி இன்னைக்கு வெளிநாடுகளில் இருந்து ஒருத்தன் உங்களுடைய பணத்தை மோசடி செய்ய தேவையில்லை, லோக்கல்ல இருக்கக்கூடியவங்க அந்தந்த பகுதிகளை சார்ந்தவர்களை மக்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி விளம்பரங்களோ அல்லது ஆசை வார்த்தைகளையோ சொன்னால்
பொருளாதாரத்தை பெருமளவில் இழக்கக்கூடிய சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறி வருகின்றது. ஒரு பக்கம் பொருளாதார இழப்பு, இன்னொரு பக்கம் பொருளாதாரத்தை இழந்து விட்டோம் என்கின்ற மன உளைச்சலினுடைய பின்னணியில் நோயாளிகள் சமூகமாகவும் இஸ்லாமிய சமூகம் மாறி வருகின்றது. கிட்டத்தட்ட 36% இஸ்லாமிய பொருளாதாரம் மோசடிக்காக வேண்டி இழக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரம் 36% பொருளாதாரம். எவ்வளவு பெருங்கொண்ட தொகையை இழந்த ஒரு பொருளாதார இழப்பை நோக்கி பயணிக்கக்கூடிய சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறி வருகின்றது. இந்த வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஆண்கள் அவர்கள் ஏமாந்தார்கள் என்பதையும் தாண்டி பெண்கள் தங்களுடைய கணவர்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியத்தை அவர்களுக்கு தெரியாமல் அதை இரட்டிப்பாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துல தன்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு போய் அந்த மாதிரியான முதலீடுகளில் முதலீடு செய்து அதையும் இழக்கக்கூடிய சமூகமாக குறிப்பாக பெண்கள் சமூகம் மாறி வருவது வருத்தத்திற்குரிய விஷயம். நமக்கெல்லாம் தெரிஞ்சதா, நம்ம ஊரினுடைய வரலாறு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி எப்படி புரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். பெருங்கொண்ட பொருளாதாரம் இந்த மாதிரியான முதலீடுகளில் இழக்கப்பட்டிருக்கின்றது. பண ஆசைகளின் மூலமாக, விளம்பரப்படுத்துதலின் மூலமாக அதிகமான பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய சமூகமாக மாறி வருகின்றோம். பொதுவா பணம் என்பது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவைதான். எப்படி ஒரு மனிதன் வாழ்வதற்கு நிலம், நீர், காற்று இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அத்தியாவசிய தேவையாக இருக்கின்றதோ, அதுவே போன்று பணமும் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கின்றது. அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஃபைதா குத்தியத்தி ஸலா, தொழுகை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஃபந்தஷிரு, நீங்க போய் வபதகூமின் ஃபல்லலில்லா, அல்லாஹ்வினுடைய அருளில் இருந்து நீங்கள் அதிகமாக தேடுங்கள் என்ற அந்த கட்டளைக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் எப்படி இபாதத்துகளுக்கு வேண்டிய அழைப்பு கொடுக்கப்பட்டால் உடனே இபாதத்துக்கு நீங்க கிளம்பி வந்துடணும். அப்படி இபாதத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா உடனே நீங்க பரவி போய் அல்லாஹ்வினுடைய அருளை, குறிப்பாக பொருளாதாரத்தை, உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக, சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தேடி நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லித் தருவார். மனுஷனுக்கு வாழ்வதற்கு, குறிப்பாக முஸ்லிம்கள் தங்களுடைய கண்ணியத்தையும் தங்களுடைய மரியாதையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு பணம் என்பது அவசியம்தான். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக வேண்டி ஒரு குழுவோட, ஒரு சஹாபாக்கள் கூட்டத்தோடு போருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்பொழுது அங்க ஒரு சஹாபி என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய குடும்பத்திற்கு உழைப்பதற்காக வேண்டி செல்லக்கூடிய சஹாபி. அப்போ சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, இவர் ஆள் பார்க்கறதுக்கு வாட்ட சாட்டமாக நல்ல திடமான ஆளாக இருக்கிறாரு, இவர் போருக்கு வந்தாருன்னா நல்லா இருக்குமே, ஆள் பார்க்க நல்ல வாட்ட சாட்டமா இருந்தாலும் இவர் ஜிஹாதிற்கு வந்தால் நன்றாக இருக்கும் என்று சஹாபாக்கள் சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா யதஹூலி ஜிஹாத், அவரும் போருக்காகத்தான் செல்கிறார். உயர்ந்த அமலை தொழுகை முடிந்தால் உடனே பொருளாதாரத்தை தேட சொல்லுகின்ற இஸ்லாம், ஜிஹாதிற்கு இணையாக குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு உழைக்க செல்லுகின்ற அந்த நபரும் போர் செய்ய செல்கிறார் என்று அறிமுகப்படுத்துகின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சமுதாயத்திற்கு, குறிப்பாக தனிநபராக இருந்தாலும், குடும்பமாக இருக்கின்ற பொழுதும், சமுதாயமாக வாழ்கின்ற பொழுதும் சம்பாத்தியம், குறிப்பாக பொருளாதாரத்தை ஈட்டுவது என்பது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அத்தியாவசிய தேவையாக இருக்கின்றது. ஆனா எங்க நாம தவறு இழைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம உள்ளத்துல பேராசை, ஆசைகளை தாண்டி நம்முடைய உள்ளத்துல பேராசை வருகின்ற பொழுது இது போன்ற இழப்புகளுக்கு ஆளாகக்கூடிய சமூகமாக முஸ்லிம் சமூகம் மாறி வருகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கே சொன்னாங்களா, ஒரு ஆதமனுடைய மகனுக்கு ஒரு தங்க நீரோடை கிடைச்சுன்னு சொன்னா காணியா இரண்டாவது தங்க நீரோடைக்கு ஆசைப்படுவான். சரி, இரண்டாவது அவனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா லபத்தகா, மூன்றாவது தனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். அவனுடைய வாயை நிரப்புவது இல்லத்துரா, மனிதனுக்கு தன்னுடைய வாயை நிரப்புவது மண் மட்டும்தான். மரணம் வரைக்கும் அவனுடைய ஆசை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒண்ணு கிடைத்தது என்று சொல்ல இன்னொருக்கு அப்படியே தொடர்ச்சியாக பேராசை கொள்ளக்கூடிய சமூகமாக முஸ்லீம் சமூகம் மாறி வரும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்றைக்கே சஹாபாக்களுக்கு பாடம் எடுத்திருக்கிறார்கள். குர்ஆன்ல கூட அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அல்ஹாக்குமுத் தகாசுர், இவ்வளவு பேராசைப்பட்டு, இவ்வளவு ஆசைப்பட்டு நீங்க பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறீங்களே, எதுவரைக்கும் ஹத்தா ஸுர்துல் மகாபீர், இந்த சம்பாத்தியம், உங்களுடைய செல்வம், இது எல்லாம் நீங்கள் கபருக்கு வருகின்ற வரைக்கும் தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்து நமக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பேராசைப்படக்கூடாதுன்னு ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி தருகிறார். ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆதமுடைய மகன்
மாலி மாலி, என்னுடைய காசு எனக்கு வேணும், என்னுடைய பொருளாதாரம், எனக்கு சம்பாத்தியம், என்னுடைய சம்பாத்தியம் அப்படின்னு எல்லாத்தையும் ஆதமுடைய மகன் தனக்காக வேண்டி தன்னுடையது 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 என்று எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். ஆனால் அவனுக்கு என்ன சொந்தம் சொன்னா, இல்லாம அகழ்த்த வாசனைத்த, அவன் உண்டு கழித்ததும் லபிஸ்த அபலைத்த, உடுத்தி கிழித்ததையும் தவிர ஆதமுடைய மகனுக்கு எதுவும் சொந்தம் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்துல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆசையை தாண்டி பேராசையினுடைய விளைவாக பெருங்கொண்ட பொருளாதாரத்தை நாம இழந்துகிட்டு இருக்கிறோம். ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சஹாபாக்களை பார்த்து, மல் ஃபக்ரு அஹ்ஷா அலைக்கும், நீங்க கண்டிப்பா நீங்க வறுமையில் உள்ளாக்கப்படுவீர்கள் என்று நான் பயப்படவில்லை. இஸ்லாமிய சமூகம் ஒருபொழுதும் வறுமைக்குள்ளான சமூகமாக மாறாது. அப்ப எப்படி சமுதாயத்தில் இவ்வளவு பெரிய பேரழிவு, அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இன்னொரு காலம் வரும், நீங்க எப்படி மாறுவீங்கன்னு சொன்னா, இன்னொருவர் போன்று நான் மாற வேண்டும், அவரை போன்று நான் சம்பாதிக்க வேண்டும், அவனை போன்று சமூகத்தில் நான் வாழ வேண்டும் என்று ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு நீங்க சமூகத்தில் வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது, அவன மாதிரி நான் இருக்கணும், அவன மாதிரி நான் எல்லா விஷயங்களும், அவன மாதிரி உடை இருப்பிடம் எல்லாமே அவன மாதிரி இருக்கணும், அவன் பயன்படுத்துற எல்லா விஷயங்களும் நான் பயன்படுத்த வேண்டும் என்று ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு நீங்கள் பொருளாதாரத்தை தேட ஆரம்பிப்பீர்கள். அப்படி தேட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களிடமிருந்து மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய சிந்தனை எடுக்கப்பட்டு விடும். முன்னாடி சென்ற சமுதாயத்திற்கும் இதே போன்றுதான் நடந்தது. அப்படி நடக்கின்ற பொழுது முன் சென்ற சமுதாயத்தினர்கள் எப்படி பொருளாதாரத்தை பேராசையின் மூலமாக தேடி அழித்தார்களோ, அதே போன்று முஸ்லிம் சமூகத்தினராகிய நீங்களும் பேராசை கொண்டால், அதன் மூலம் பொருளாதாரத்தை தவறான வழியில் தேடினால் முன் சென்ற சமுதாயம் அழிந்தது போன்று நீங்களும் அழிந்து போவீர்கள் அப்படின்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அப்படியே சமுதாயத்தினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை முன்னறிவிப்பு செஞ்சாங்களோ அது அப்படியே நடந்துட்டு வருது. சமுதாயத்தை பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு விஷயத்தை தான் நமக்கு சொல்லித்தராங்க. இந்த ஒரு விஷயம் நம்முடைய உள்ளத்துல வந்துருச்சுன்னு சொன்னா, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதை தேடுவதாக இருக்கட்டும், அதை செலவழிப்பதாக இருக்கட்டும், அதை சேமித்து வைக்கின்ற விஷயத்துல சரியான முறையை நாம கையாண்டு இருக்கோம். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸல் லதீனா ஆரம்பம், நீங்க அதிகமா செல்வங்களை பொருளாதாரத்தை சம்பாதிச்சு பொருளாதாரத்தை சேமித்து வைப்பதனால் நீங்கள் செல்வந்தனாக ஆக முடியாது. அதிகமாக காசு மனம் இருப்பவன், பொருளாதாரத்தை அதிகமாக சம்பாதித்து தன் வசம் சேமித்து வைப்பவன், அவன் பணக்காரன் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பணக்காரன் என்பவன் யார் என்றால் வீணன் நஃப்ஸ், எவன் ஒருவன் தனக்கு கிடைத்ததை கொண்டு இது எனக்கு போதும் என்ற மனதோடு வாழுகின்றானோ அவன்தான் செல்வந்தன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த விஷயம் தான் நம்மகிட்ட போதும் அப்படின்ற ஒரு மனம் குறிப்பாக பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நமக்கு வர மாட்டேங்குது. இதுலதான் வெற்றி இருக்குது. போதும் என்ற மனதோடு பொருளாதாரத்தை அணுகுகின்ற பொழுதுதான் அதில் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வான். ஒருவன் இஸ்லாத்திலே நுழைந்து விட்டால் அவனுக்கு வெற்றி கிடைத்துவிடும். ஒரு ரிஸ்க் கஃபாஃபன், அல்லாஹ் தஆலா அவனுக்கு தேவையான ரிஸ்கை அளிக்கிறான் என்று சொன்னால் அவனும் வெற்றி பெற்று விட்டான். அதே போன்று அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த விஷயத்தை வைத்து கண்ணாஹுல்லாஹு பிமா ஆதாஹு, அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறான் அப்படின்னா அந்த கொடுத்ததை வைத்து எவன் போதும் என்ற மனதோடு பொருந்திக் கொள்கிறானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான். சமுதாயத்தினுடைய வெற்றி, நாம் இஸ்லாமியர்களா இருக்கிறோம், அல்லாஹ் தஆலா ரிஸ்க் கொடுக்கிறான். அப்ப எங்க சமுதாயத்தினுடைய வெற்றி தாமதமாகின்றது? அல்லாஹ் கொடுத்த அந்த விஷயத்தை வைத்து போதும் என்ற மனம் இல்லாத மக்களாக நாம் வாழ்வதனாலதான் சமுதாயத்தினுடைய வெற்றி தாமதமாகும். ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லும் பொழுது, ஒரு மனுஷன் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான், அவனுக்கு அந்த கொடுத்ததை வச்சு பொருந்தி கொள்கிறான் அப்படின்னா பாரக்கலஹு, அந்த பொருளாதாரத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வான். வஸஅஹு, அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு விசாலமாக்கி கொடுப்பான். அப்ப நம்ம சமுதாயத்துல சம்பாதிக்கிற இவ்வளவு சம்பாதித்தும் பொருளாதாரத்துல பரக்கத்து இல்ல, ரிஸ்க்ல பரக்கத்து இல்ல, விசாலமாக்கப்படவில்லை என்றால் எங்கே தவறிழைக்கிறோம்னா அந்த ஒரே ஒரு விஷயம் தான், அல்லாஹ் கொடுத்ததை போதுமாக்கி கொள்ளக்கூடியவர்களாக நாம் வாழுவதற்கு நாம் மறுத்து விட்டோம். கொஞ்சம் நம்ம ஊர்ல அலசி பார்த்தீங்கன்னா தெரியும், உளவியல் நிபுணர்கள் சொல்லக்கூடிய விஷயம், பொருளாதாரத்துல ஒரு மனுஷன் உடனே டிப்ரெஷன் ஆயிட்டா அப்படின்னு சொன்னா உடனே அவனுக்கு வரக்கூடிய நோய்லாம் இதய நோய் தான். இன்னைக்கு சமுதாயத்தில் நம்ம ஊர்ல எடுத்து பாருங்க, எல்லா பொருளாதாரத்தை எழுந்தவர்கள் எல்லோரும் குறிப்பாக இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஏன்னா இந்த விஷயம் அஃபெக்ட் பண்றது
கார்டியாக் டிசீஸ், இதய நோய்க்கு தான் அவனை கொண்டு போய் தள்ளும். போதும் என்ற மனதோடு நாம் எப்பொழுது நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற ரிஸ்கை நாம் அணுகுகின்றோமோ அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா நமக்கான வெற்றியையும் சமுதாயத்தினுடைய பாதுகாப்பையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றார். இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, முஸ்லீம் சமூகத்துல நுகர்வு கலாச்சாரம் அதிகமாயிருச்சு. பிறர் என்னை மெச்ச வேண்டும் என்பதற்காக பொருட்களை வாங்குவதும், ஒரு பொருளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொரு பொருள் அங்கே மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னு சொன்னா அதை பயன்படுத்தி பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசையும். கொஞ்சம் நம்ம ஊரை நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ஆரம்ப காலத்துல இருந்த அந்த டெலிவரி அந்த விஷயங்களை விட B2B பிசினஸை விட இந்த சமீப காலமாக அதிகமாக டெலிவரி செய்யக்கூடியவங்க அதிகமாயிட்டு வர்றாங்க. பொருட்கள் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றாங்களா இல்லையா, அது சமீப காலமாக அதிகமாயிட்டு வருது. என்ன காரணம்னா நுகர்வு கலாச்சாரம். மற்றவர்கள் நம்மை பார்த்து மெச்ச வேண்டும், ஒரு பொருள் அதை பயன்படுத்தியதற்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் இன்னொரு பொருளை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஆசை, இந்த நுகர்வு கலாச்சாரமும் பொருளாதார சீரழிவை நோக்கி நகர்த்தும் என்பதை உணராத சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறி வருகின்றோம். அந்த பிசினஸ், அந்த பொருளை விற்பனை செய்யறாங்களா இல்லையா, அவங்களுடைய அந்த ஆய்வு எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும், பொருள் விற்பனை செய்பவனை விட, அந்த பொருள் விற்பனை செய்கின்ற அந்த நபரை விட அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த நிறுவனம் அதிகமா சம்பாதிக்குது. இந்த அளவிற்கு நுகர்வு கலாச்சாரமா, குறிப்பாக நமது ஊர் மக்கள் எந்த அளவிற்கு நுகர்வு கலாச்சாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. இதுவும் நம்முடைய பொருளாதாரம் சீரழித்து போவதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது. தேவையில்லாத பொருட்களை நம்ம ஆர்டர் போட்டு வாங்கி வீடுகளில் சும்மா வைக்கிறது. ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் அவன் தூங்குவதற்கு ஒரு விரிப்பு, ஒரு மனிதன் அவனும் அவனுடைய மனைவி தூங்குவதற்கும் ஒரு விரிப்பு அவன் வீட்டில் இருக்கணும். இரண்டாவதாக அவனுடைய பெற்றோர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான விரிப்பு. மூன்றாவது அவனுடைய வீட்டிற்கு விருந்தாளிகள் வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான ஒரு விரிப்பு, மூன்றாவது விரிப்பு இருக்கணும். இதை தாண்டி நாலாவதாக ஒரு விரிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னா அது ஷைத்தானுடைய விரிப்புன்னு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாம் நம்முடைய பெற்றோர்கள், நமக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் அல்லது நம்முடைய பிள்ளைகள், இவர்களை தாண்டி வாங்கக்கூடிய அல்லது அதற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய பொருளாதார வீண்விரயம் அனைத்தும் ஷைத்தானுக்குரியவை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது விரிப்புனா வெறும் பாயம் வந்து நம்ம நினைச்சுக்க கூடாது. நம்ம கட்டக்கூடிய கட்டிடங்கள், வீடு அதே மாதிரி தான். இந்த ஹதீஸுக்கு பின்னணியில இமாம் பெருமக்கள் நிறைய சட்டங்கள் எழுதுவாங்க. அதுல ஒன்று உனக்காக, உன்னுடைய பெற்றோருக்காக, உனக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை தாண்டி உன்னுடைய தங்கக்கூடிய இடம், நீங்க வீடு அதிகமான கட்டுறீங்கன்னா அந்த வீடுகள் அந்த இடத்துல ஷைத்தான் குடியிருப்பான் அப்படின்னு அந்த ஹதீஸுக்கு பின்னணியில இமாம் பெருமக்கள் விளக்கத்தை எழுதுறாங்க. இதுதான் நுகர்வு கலாச்சாரம். பிறர்கள் பார்த்து நம்மை மெச்ச வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துல பொருளாதாரத்தை அழித்து நுகர்வு கலாச்சாரத்தை நோக்கி செல்லக்கூடிய சமூகமாக நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம். ஆடம்பரமான சமூகமாக மாறி வருகின்றோம். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யமனுக்கு கவர்னராக அனுப்புகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இய்யாக வ தனஉம், முஆதே ஒரு பொழுதும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்படாதே. ஃபைன் இபாதல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அடியார்கள் ஒரு பொழுதும் ஆடம்பரத்தை விரும்பாத நபர்களாக வாழுவார்கள் அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொருளாதார சீரழிவு என்பது வெறும் ஏமாந்துட்டோம் அப்படின்றதை தாண்டி மார்க்கம் எந்த வழிகளில் சம்பாதிக்க சொல்லி, எந்த வழியில் செலவு செய்ய சொல்லி, எந்த வழியில் சேமித்து வைக்க சொல்லுகின்றதோ அந்த விஷயத்தை பின்பற்றாத சமூகமாக மாறி நமக்கு நாமே அழிவை தேடக்கூடிய சமூகமாக மாறி வருகின்றோம். நீங்களின் சம்பந்தப்பட்ட விஷயம் குறிப்பா அடுத்தவர்களை பார்த்து அவர்கள் போன்று வாழ வேண்டும் என்கின்ற சமூகமாக மாறி வரும். ஹதீஸ்ல எங்கேயுமே உலக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் அடுத்தவர்களை நோக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது கிடையாது. எல்லா நபர்களையும் பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. உலக சம்பந்தப்பட்ட விஷயத்துல எப்பவுமே நீங்க உங்களுக்கு கீழுள்ள நபர்களை பாருங்க. அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்காதது எனக்கு கொடுத்திருக்கான்னு சொல்லி அல்லாஹ் தஆலாவுக்கு சுக்ர் செய்யக்கூடிய சமூகமாக மாறுங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம், எல்லாத்துலயுமே நமக்கு கீழே இருக்கவங்களை எப்பவுமே பார்க்கறது கிடையாது. உறவினர்களாக இருக்கட்டும் அல்லது அண்டை வீட்டாராக இருக்கட்டும், சமூகத்துல ஒரு நபராக இருக்கட்டும், ஒருத்தர் முன்னேறி பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் முன்னேறாருன்னா சரி, அவரை மாதிரி மாறுறதுக்கு என்ன வழி, எந்த குறுக்கு வழியாக இருந்தாலும் அதை தேர்ந்தெடுப்பதற்கு நாம் தயாராகி வருகின்ற அந்த சிந்தனையினுடைய பின்னணியில
நாம் அழிவதோடு மட்டுமல்லாமல் சமுதாயத்தையும் அப்படியே அழிவை நோக்கி நாம் இழுத்து செல்கின்றோம். சிக்கனமாக செலவு செய்கிற விஷயம், செலவு செய்யணும். அதுக்கு கஞ்சத்தனம் பண்ண சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லல. செலவு செய்ய வேண்டும். வகான வைனதாலிக கவாமா, அல்லாஹ்வினுடைய அடியார்கள் ரொம்ப கஞ்சத்தனமாகவும் செலவு செய்ய மாட்டாங்க, ரொம்ப வீண்விரயமாகவும் செலவு செய்ய மாட்டார்கள். இரண்டிற்கும் மத்தியில் சிக்கனமாக செலவு செய்பவர்களாக முஸ்லிம்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வினுடைய அடியார்களுடைய தன்மையை ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி தருவார். வலாதஜாலி எதற்கு மகுலோட தெரியல அவனுக்கு உன்ட செல்வம் இருந்துச்சுன்னா அது அப்படியே நீ என்ன செய், ரொம்ப வீண்வரையும் செஞ்சு செலவழிச்சிட்டு அப்படியே உன்னுடைய கையை கொண்டு போய் கழுத்தில் பிடித்து நீ அமரக்கூடியவனாக, வருத்தப்பட்டு கை சேதப்பட்டு அமரக்கூடியவனாக ஒரு பொழுது நீ ஆகிவிடாதே என்கிற ஒரு அறிவுரையையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி தர்றான். என்ன சொல்ற அல்லாஹ் தஆலா, நீங்க அதிகமா ஆடம்பரமாகவும் செலவு செய்யக்கூடாது, வீண்விரயமாகவும் செலவு செய்யக்கூடாது. அதே போன்று ரொம்ப கஞ்சத்தனமாகவும் செலவு செய்யாமல் நடுநிலையை கடைபிடிக்க சொல்லுகின்றது இஸ்லாமிய மார்க்கம். நடுநிலையை தாண்டி நாம் என்ன செய்யறோம்னா ரொம்ப வீண்வரையும் செல்லக்கூடிய சமூகமாக மாறிட்டு வர்றோம். நடுநிலையை பயன்பட அந்த செலவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நடுநிலையை நாம் பேணுவது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், மா ஆல, ஒரு பொழுதும் ஒரு மனிதன் வறுமையை நோக்கி பயணிக்க மாட்டான், முக்தசித்தோன். எந்த மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்துல நடுநிலையை பயணிக்கக்கூடிய மனிதனாக இருக்கின்றானோ அவன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு பொழுதும் அவன் வறுமையை நோக்கி பயணிக்க மாட்டான் அப்படின்னு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பொருளாதாரம் சம்பந்தமாக உபதேசத்துல இந்த உபதேசத்தை சொல்லி தர்றாங்க. வாழ்க்கையில நம்ம சம்பாதிக்கின்ற சேமித்து வைக்கின்ற விஷயங்களை இன்னைக்கு நாம நடுநிலையை பேணி செலவு செய்யக்கூடிய சமூகமாக இருக்கிறோமோ அப்பொழுதுதான் வறுமையை நோக்கி செல்லாத ஒரு சமூகமாக, தனி மனிதனாக இருந்தாலும் அப்படித்தான், வறுமையை நோக்கி செல்லாத குடும்பமாக, தனி மனிதனாக, சமூகமாக மாறும் நடுநிலையை கடைபிடிக்கிறார்கள். முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தனை ஏமாற்றக்கூடாது, நாம போய் ஃபர்ஸ்ட் ஏமாறாம இருக்கக்கூடிய சமூகமாக மாறணும். எந்த விளம்பரத்தை பார்த்தாலும் எதுல ஒரு சின்ன விளம்பரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனே அதை தொடர்பு கொண்டு அதில் இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு எல்லா விஷயங்களையும் கேட்டு முதல் ஆளாக அதை முதலீடு செய்யக்கூடிய சமூகமாக முஸ்லிம் சமூகம் மாறிட்டு வர்றோம். ஒருபுறம் முஸ்லிம் சமூகத்தை குறிவைத்து அவர்களுடைய பொருளாதாரத்தை இழக்க செய்கின்ற ஒரு சதிவேரை நடந்து கொண்டிருக்கின்ற அந்த வலையில் சென்று விழக்கூடிய சமூகமாக நாம் மாறி வருகின்றோம். செல்வத்தை அல்லாட்ட கேட்க சொல்லியிருக்கான். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இறைவனிடத்தில் கேட்குமாறு மார்க்கம் சொல்லி தருகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அல்லாட்ட கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. நான் பிறரிடத்தில் தேவையாகாமல் இருக்கின்ற அளவிற்கு எனக்கு நீ செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறாங்க. அப்ப செல்வத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் ஒரு பொழுதும் நீங்க பணத்தை சேமித்து வைக்க கூடாதுன்னு சொல்லல. ஜகாத்தை நாம வறுமை ஒழிப்பு திட்டமா மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஜகாத்தினுடைய பின்னணியில இருந்து நாம இப்படி யோசிக்கிறோம், நான் ஜகாத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா அந்த அளவை நான் சம்பாதிக்க வேண்டும், அந்த நிசாபினுடைய அளவை சம்பாதிக்கக்கூடிய மனிதனாக நான் மாறணும். சம்பாதிச்சா மட்டும் போதாது, அதை ஒரு வருடம் சேமிப்பதற்கு பழகி கொள்ளக்கூடிய சமூகமாக நாம இருந்தா மட்டும்தான் ஜகாத்தை நிறைவேற்ற முடியும். ஜகாத்து பெறுகிறவங்க வளர்ந்துறவங்களையும் தாண்டி அதற்கு தகுதியுடையவர்களாக மாறுகின்ற சமூகமாக நாம மாறணும். செல்வத்தை அந்த நிசாபினுடைய அளவை சம்பாதிக்கக்கூடிய, அதை ஒரு வருஷம் பத்திரப்படுத்தக்கூடிய அந்த தன்மைக்கு இஸ்லாமிய சமூகம் மாறணும். அப்பதான் ஜகாத்தினுடைய கடமை நிறைவேற்ற முடியும். அதே மாதிரி ஹஜ்ஜும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அந்த அமல். அவ பொருளாதாரத்தை தேடுகின்ற, அதை சம்பாதிக்கின்ற அந்த விஷயத்துல சிறந்த வழிமுறையை கையாளுமாறு முஸ்லிம் சமூகத்தை இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டி கொடுக்கின்றது. ஆனா இன்னைக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அந்த விஷயத்துல கவனம் செலுத்தாம தவறான வழியில, குறுக்கு வழியில எப்படியெல்லாம் செல்வத்தை சேமிக்க முடியும் என்கின்ற அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு அறிவுரையை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருது. முதல்ல ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க, நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமானவர்கள் அல்ல, இந்த உலகமும் நமக்கு நிரந்தரமானது அல்ல. பொருளாதாரத்தை, பெற்றோர்களை நீங்க சரியான முறையில பேணணும்னா அங்க பொருளாதாரம் வேண்டும். மனைவியை சரியான முறையில் நீங்கள் மனைவியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அங்கேயும் பொருளாதாரம் வேண்டும். நமக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு செலவழிக்கணும். இப்படி எல்லா கடமைகளிலும் பொருளாதாரத்தை அத்தியாவசிய அடிப்படை தேவையாக வைத்து மார்க்கம் கடமைகளை கட்டமைத்திருக்கின்றது. ஆனா அந்த பொருளாதாரத்தை ஈட்டுகின்ற நாம் ஹலால் ஹராம் அப்படின்ற அந்த விஷயத்தை பேணாமல் ஈட்டக்கூடிய ஒரு சமூகமாக மாறி வருகின்றோம். ஹலாலான சம்பாத்தியம் குறைந்த அளவில் இருந்தாலும் அதை வைத்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் பரக்கத்து பெற வேண்டும்.
அல்லாஹும்ம அக்னினி பி ஹலாலிக அன் ஹராமிக, யா அல்லாஹ் நீ கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் ஹலாலான பொருளாதாரம், குறைந்த அளவு பொருளாதாரமாக இருந்தாலும் அதை வைத்து வாழ்க்கைக்கு நடத்தக்கூடிய பாக்கியத்தையும் ஹராமான விஷயத்திற்கு ஒருபோதும் செல்லாத நபராகவும் என்னை நீ மாற்றி விடுவாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசித்திருக்கிறாங்க. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சு மதீனாவினுடைய ஒரு தெரு வழியாக போய்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு சின்ன கோபுரம் மாதிரி ஒரு கட்டிடம் இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த கட்டிடம் யாரோட கட்டிடம்? சொல்லப்படுது இந்த அன்சாரி சஹாபியினுடைய கட்டிடம் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு திரும்பி வந்துடுறாங்க. அந்த கட்டிடத்திற்கு சொந்தக்காரர் யாரோ அந்த சொந்தக்காரர் ஒரு தொழுகைக்காக சஹாபி தொழுகைக்காக வரும் பொழுது தொழுது முடிச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கண்டு கிளம்பி திரும்பிடுறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க அந்த சஹாபி. இப்போ மற்ற சஹாபிகள்ட்டெல்லாம் கேட்கும் பொழுது ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வந்து கண்டுக்கலை, ரொம்ப முன்னாடி போய் பேசினா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கண்டுக்காத மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ சஹாபிகள் சொல்கிறாங்க, ஒரு அந்த கோபுரம் மாதிரி ஒரு கட்டிடம் இருக்குதா இல்லையா, அது உங்கள் கட்டிடம் தானே, அந்த விஷயம் உங்கள் கட்டிடம்ன்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு உடனே இந்த சஹாபி போய் அந்த கட்டிடத்தை அப்படியே இடிச்சு போட்டுருவாங்க. அடுத்து பக்து தொழுகைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கும் பொழுது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரித்தவர்களாக பொன்முருள் பூத்தவர்களாக அந்த சஹாபியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல்லு பானின், இந்த மாதிரி தேவையில்லாத கட்டிடங்களுடைய தேவைக்கு அதிகமாக நீங்கள் கட்டிடங்களை கட்டி வச்சிருக்கிறாங்களா, கட்டி வச்சிருக்கீங்களா இல்லையா, இது வந்து வபாலுன் அலா சாஹிபி, இது உங்களுக்கு மிகப்பெரிய சோதனையாக நிச்சயமாக வந்து நிற்கும். இல்லாமா முத்தமிக்கும், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தவிர நீங்க எதெல்லாம் அதிகமான கட்டிடங்களை நீங்கள் கட்டுகின்றீர்களோ எல்லா கட்டிடமும் அதனுடைய சொந்தக்காரருக்கு மிகப்பெரிய சோதனையாக வந்து நிற்கும் சொல்லிட்டு சொன்னாங்க. இது மாதிரி தேவையில்லாமல் கட்டக்கூடிய கட்டிடங்கள் 7 பூமியினுடைய அளவாக சுருட்டப்பட்டு நாளைக்கு மறுமையில அவனுடைய கழுத்தில் தொங்கவிடப்படும் அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனுடைய பின்னணி இருந்து நாம யோசிப்பாக நாம கட்டக்கூடிய கட்டிடங்களை தேவைக்கு அதிகமாக எவ்வளவு விஷயங்களை கட்டி இது போன்ற பொருளாதார வீண்விரயத்தில் நாம் ஈடுபடுகின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹலாலான சம்பாத்தியம் வரலாகப்பட்ட தொழுகைக்கு பின்னால் சிறந்த அமலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுத்தது, நீங்கள் ஹலாலாக சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் தொழுகைக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கிறது அப்படின்னாங்க. ஏன்னா இப்ப நாம உணர மாட்டோம் இந்த பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள். எவ்வளவு விஷயங்களை கேட்டாலும் எவ்வளவு விஷயங்களை படித்தாலும் எவ்வளவு விஷயங்களை பார்த்தாலும் அந்த உணர்வு நமக்கு இப்ப வராது. ஆனா இந்த உணர்வு இப்படிலாம் தப்பு செஞ்சுட்டோமேன்ற உணர்வு எப்போ வரும்னா எல்லா மனிதர்களுக்கும் அவர்கள் வாழ்வினுடைய இறுதி கட்டத்தை நெருங்குகின்ற பொழுதுதான் இந்த மாதிரியான பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல விழிப்புணர்வு பெறுவார்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா செலவு செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும்பாலான வசனங்கள் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நீங்கள் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னாடி நீங்க செலவு செஞ்சிருங்க. அப்படி உங்களுக்கு மரணம் வந்துச்சுன்னா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு சூறால ஒரு வசனத்துல சொல்லுவான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், உங்களுக்கு அளித்ததை செலவு செய்யுங்கள். எப்ப மின் கபலி அய்யதி அஹதகுல் மௌத், உங்களுக்கு மௌத் வருவதற்கு முன்னாடி நீங்க செலவு செஞ்சிருங்க. ஏன்னா மௌத் வந்துச்சுன்னு சொன்னா அந்த நேரத்துல மற்ற விஷயங்கள் மீதான ஈடுபாடை தாண்டி நம்ம இபாதத்துகளை விட்டுருப்போம், கடமைகளை நிறைவேற்றி தவறி இருப்போம், நம்முடைய குடும்பத்தார்கள்ட்ட உறவினர்கள்ட்ட சரியான முறையில் நடந்திருக்க மாட்டோம். ஆனால் மௌத்து வந்து சக்கராத்துடைய வேளையில நமக்கு மௌத்து நெருங்குகிறது அப்படின்ற அந்த விஷயம் அறிகின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு முதலாவதாக தோணுகின்ற விஷயம் ஃபயகூல ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீம், யா அல்லாஹ் எனக்கு நீ கொஞ்சம் டைம் கொடு, ஃபஅஸத்தக வஅகும் மின சாலிஹீன், நான் போய் என்னுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சதக்கா செஞ்சுட்டு வந்து நான் என்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று எல்லா நபர்களும் தன்னுடைய மரண தருவாயில கடைசி நேரத்துல பொருளாதாரம் குறித்தே தான் சம்பாதித்து தான் செலவு செய்த அந்த விஷயங்கள் குறித்தே சிந்திப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்றால் நமக்கு இப்போ அந்த உணர்வுகள் வராது, இப்போ அந்த விஷயங்கள் நாம யோசித்து பார்க்க மாட்டோம். ஆனால் கண்டிப்பாக மரண தருவாயில் அனைத்து நபர்களும் யோசிக்கக்கூடிய விஷயம் அவர்களுடைய பொருளாதாரம் குறித்து தான் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் மூலம் நமக்கு சொல்லித் தருகின்றார். மார்க்கம் எங்கேயுமே செல்வத்தை சம்பாதிக்கின்ற செலவு செய்கின்ற அந்த சேமித்து வைக்கின்ற விஷயங்களை எங்கேயுமே தடை போடுவதில்லை. ஆனால் தவறான வழியில் சம்பாதித்து தவறான வழியில் செலவு செய்து தேவையில்லாமல் வீண்விரயமாக சேர்த்து வைக்கக்கூடிய அந்த விஷயங்களை மட்டும் விழிப்புணர்வோடு மார்க்கம் இருக்க சொல்லுகின்றது. இப்படிப்பட்ட விழிப்புணர்வோடு என்றைக்கு இஸ்லாமிய சமூகம் மாற ஆரம்பிக்கின்றதோ
அப்பொழுதுதான் சமுதாயம் வறுமை இல்லாத சமுதாயமாக, குறிப்பாக நோய் இல்லாத சமுதாயமாக மாறும். அப்படிப்பட்ட நல்ல சமுதாயமாக மாறுவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.